நீங்க ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும், நீங்க உற்சாகமா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் வந்து உங்களோட பேசுவார். சாமுவேலை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். சாமுவேலை வந்து ஏசப்பா கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ சாமுவேல் போய் ஏலியின் இடத்துல போய் நிக்கிறான். அப்ப ஏலி இடத்துல நிற்கும் போது ஏலி சொல்றாரு, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது டைம் சத்தம் வருது, சாமுவேலே அப்படின்னு. திரும்பவும் போய் ஏலி இடத்துல நிக்கிறேன், நீ என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு. இல்ல கூப்பிடல. அப்போ சாமுவேல் என்ன, ஏலி என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நானும் கூப்பிடல, ஆனா இந்த பிள்ளையை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி அடுத்த டைம் கூப்பிடும் போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அடுத்த ஆண்டவர் வந்து சாமுவேலேன்னு கூப்பிடும் போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தை சாமுவேலுடைய வாயிலிருந்து எப்ப வருதோ அப்போ ஆண்டவர் வந்து அவனுக்கு ரகசியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அப்போ வந்து நீங்க வந்து கவனமாய் கவனிங்க. எல்லாரும் பாக்குறீங்களா? தம்பிங்க எல்லாரும் கவனிங்க, இங்க கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த அனுபவம் ரொம்ப பெருசு. இது உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப சின்ன வயசா இருக்கிறதுனால புரியாம இருக்கலாம். ஆனா நீங்க பேசுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னா ஏசப்பா பேசுவாரு. எனக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா அப்படின்னா ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுப்பார். கவனிங்க, நான் வந்து பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சர்ச்சில் உள்ள பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும். நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறேன். டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டே இருக்கும்போது ஒரு ஏரியா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழே நிறைய தப்பாக எழுதுவேன். நான் தமிழை கூட எனக்கு சரியாக எழுத தெரியாது, ஏன்னா அவ்வளோ வீக்காக படிப்பில் இருந்தேன். அப்போ எழுதிட்டே இருக்கும்போது இந்த கே அப்படின்றதுக்கு எனக்கு வித்தியாசமே தெரியல. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படியே பெண்ணை வச்சுட்டு அந்த டைரியை மூடி வச்சுட்டு நான் யோசிக்கிறேன், சரி நமக்கு இந்த கோவுக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரியல, நம்ம போய் என்னத்தை படிக்க போறோம், நம்ம போய் என்ன பாஸ்டர் ஆக போறோம், நம்ம போய் என்ன ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபீரியர் அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஒரு சரியான லாய்க்கு இல்லாத ஒரு பர்சனு, பைபிள் கூட ஒழுங்கா படிக்க தெரியாத நான் என்ன ஊழியம் பண்ண போறேன், என்னென்னமோ தாட்டு ஓடிட்டே இருக்குது. அப்போ வந்து கரெக்டா அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே டீ டைம் பெல் அடிக்கிறாங்க. அந்த பெல் அடிக்கும் போது எல்லாருமே டீ குடிக்கிறதுக்காக போனாங்க. ஏன்னா எங்களுக்கு பைபிள் காலேஜில் கிடைக்கிறதே எப்போ ஒரு டைம் டீ கிடைக்கும், 2 டைம் தான் டீ கிடைக்கும். எல்லாரும் ஓடுறாங்க, நான் போகல. அங்க இருந்த உடனே கடைசியா நல்லா படிக்கிற ஒரு பிரதர் இருக்காரு. அவர் வந்து கடைசியா வந்து டீ சாப்பிட போகும்போது, ஏன் நீங்க வரலையா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நான் வரல. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன உங்க முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது? இல்ல கோவுக்கும் கேக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியல, அப்புறம் நான் போய் என்னத்தை போய் ஊழியம் செய்ய போறேன், நீங்க எல்லாம் நல்லா ஊழியம் பண்ணுவீங்க, எனக்கு இது கூட நான் லாயக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, சரி உங்களுக்கு என்ன இப்போ கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி எனக்கு உட்கார்ந்து ஒரு என்னுடைய நோட்டை எடுத்து, எனக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்குது, இதுதான் கோ இதுதான் கே அப்படின்னு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. உண்மையிலே என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு டைம் கூட ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்று சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரியவே புரியாது, 2வது டைம் எனக்கு புரியாது. அவ்வளவு மக்குசட்டி, அவ்வளவு களிமண் இருக்குன்னு வச்சுங்களேன் என்னுடைய மூளையில. ஒரு 10 டைம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியும். அவ்வளவு கிராஃப் ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்ன உடனே அது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. ஓ இதான் கோவா, 10th வரைக்கும் எனக்கு தெரியாத கோவும் கேவும் அவர் சொன்ன அந்த ஒரு நிமிஷத்துல வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபீல். ஸோ நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு இதெல்லாம் தெரியலையே, நம்ம இதெல்லாம் கத்துக்கணுமே. அப்போ ஏசப்பா வந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த சின்ன வயசுலயே உங்கள்ட்ட ஏசப்பா பேசுவாருன்னா கண்டிப்பா ஏசப்பா பேசுவாரு. நீ இங்க போகாத, இங்க போ, இப்படி ஜெபம் பண்ணு, இது தவறான நபர், இது சரியான நபர், இவரோட நீ ரொம்ப கான்டாக்ட் வைக்க கூடாது, இது எல்லாத்தையுமே ஏசப்பா வந்து உங்களோட ரொம்ப தெளிவா பேசுவாரு. நீங்க அதை உணர்வீங்க, நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஏசப்பா உங்களோட நடந்து வர்றத, உங்களோட ஆழத்துவமா இருக்கிறத உங்களால உணர முடியும். நான் உணர்ந்திருக்கிறேன், தப்பு பண்ணும்போது இது பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிச்சு உணர்த்துறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்போ யார் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வாஞ்சே இருக்கணும், நீங்க வந்து கேட்கணும், எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா. அதனால